Hi student, இன்னைக்கு நாம 10th மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல A செட் வந்து 1 3 5 கொடுத்திருக்காங்க. B செட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 3 கொடுத்துட்டாங்க. இதுல நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. A cross B and B cross A ஃபைண்ட் பண்ணனும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா B cross A cross B equal to B cross A வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல்ட்டா இருக்கான்னு. தேர்ட் ஒன் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுல நம்மள சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ் வந்து A செட் 1 3 5. B செட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 3. இப்போ நாம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து A கிராஸ் B ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா? இப்போ A கிராஸ் B அப்படின்றது என்னன்னா A செட்டையும் B செட்டையும் நாம ஆர்டர் பேர்ல எழுதணும். ஓகேவா? இன்ட்டு ஏக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணியாச்சு, Bக்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணிக்கங்க. 2 3. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து இங்க இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் ஆர்டர் பேர் எழுதணும். அதாவது இந்த 1 எடுத்துக்கிட்டு இந்த 2க்கு எழுதணும். 1, 2. திரும்ப 1 எடுத்துட்டு 3க்கு எழுதணும். 1, 3. நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் எழுதணும். 3 எடுத்துட்டு 3, 2. அடுத்தது 3க்கு இந்த 3. 3, 3. நெக்ஸ்ட் வந்து 5 எடுத்துட்டு அதே மாதிரி எழுதணும். 5, 2. இந்த 5 எடுத்துட்டு 3 கூட எழுதணும் அப்படின்னா 5, 3. ஸோ இதுதான் A கிராஸ் B யோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா B கிராஸ் A கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா B செட்டை காப்பி பண்ணிக்கலாம். B செட்ல என்ன இருக்கு? 2ம் 3ம் இன்ட்டு A செட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 5. இப்போ இது ரெண்டுக்கும் நாம ஆர்டர் பேர் எழுத போறோம் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2வை எடுத்துட்டு இந்த 3 எலிமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் பேர் எழுதணும். அப்போ என்ன வரும்? 2, 1. இந்த 2 எடுத்துட்டு இதுல இருக்கிற 3 2, 3. அகைன் இந்த 2 எடுத்துட்டு இங்க இருக்கிற 5 2, 5. நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துட்டு இந்த 3க்கும் எழுதணும். 3, 1 3, 3 3, 5. ஸோ இதுதான் B கிராஸ் A. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? இதை நாம 1 நேம் பண்ணிக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் பாருங்க ஈக்குவலா இருக்கா? இல்ல. இதுல 1, 2 இருக்கு, இதுல 2, 1 இருக்கு. இதுல 1, 3 இருக்கு, இதுல 2, 3 இருக்கு. ஸோ இது ரெண்டும் என்னவா இருக்குல்ல, ஒரு எலிமெண்ட் கூட சேமா இல்ல. ஸோ அதனால செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்கல்ல செகண்ட் கண்டிஷன்ல. அப்போ ஃப்ரம் 1 and 2 1 and 2ல இருந்து இது ரெண்டும் என்னவா இல்ல, ஈக்குவலா இல்ல. எது ஈக்குவலா இல்ல? A கிராஸ் B கண்டுபிடிச்ச ஆன்சரும் B கிராஸ் A கண்டுபிடிச்ச ஆன்சரும் ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? ஈக்குவல் டு இல்ல, நாட் ஈக்குவல் டு அப்படின்றதுனால நாம நாட் ஈக்குவல் போட்டிருக்கோம். இது ரெண்டும் சேமா இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருந்தாங்க? N of A வந்து கண்டிஷன் பார்த்துக்கலாம். N of A cross B, N of B cross A, N of A, N of B. இது எல்லாம் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது மூணுமே வந்து ஈக்குவலா இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு N of A வந்து பார்த்தீங்கன்னா ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. Bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ N of A அப்படின்னா ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 3 5 தான் இருக்கு. அப்போ 3 எலிமெண்ட் இருக்கு. ஸோ N of A வந்து 3. நெக்ஸ்ட் வந்து N of B பாருங்க. N of Bல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு, 2ம் 3ம் இருக்கு. அப்ப N of B யோட வேல்யூ 2. ஸோ அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷனுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா, எல்லாமே ஈக்குவலா இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா N of A cross B யோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ N of A cross B எங்க இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல ஈக்குவேஷன் 1ல. அதில் பாருங்க மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. அதுல மொத்தம் 6 இருக்கு. அப்போ N of A cross B 6. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா N of B cross A. இது செகண்ட்ல B cross A வந்து செகண்ட்ல கண்டுபிடிச்சோம். அதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 இருக்கு. அதுவும் 6 தான் இருக்கு. தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? N of A into N of B அப்படின்னு கொடுத்திருக்கான். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கான். நம்மளுக்கு N of A ஓட வேல்யூ 3, N of B ஓட வேல்யூ 2. ரெண்டும் பாருங்க மல்டிப்ளை பண்ணா 6.
இப்போ அவன் கொடுத்துருக்கிற 3 கண்டிஷனுமே இதுவும் 6 தான் வந்திருக்கு, இதுவும் 6 தான் வந்திருக்கு, இதுவும் 6 தான் வந்திருக்கு. அப்போ மூணுமே ஈக்குவல் தானே. ஸோ அவன் கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவாக இருக்கு. அதை லாஸ்ட்ல நாம எழுதிடலாம். ஸோ தேர்ஃபோர் n ஆஃப் a கிராஸ் பியும் n ஆஃப் b கிராஸ் ஏவும் ஈக்குவல். அதே போல இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், n ஆஃப் ஏவையும் இன்ட்டு n ஆஃப் பியும் மல்டிப்ளை பண்ணா 6 தான் கிடைக்குது. ஸோ இது வெரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஹென்ஸ் verified. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 2027க்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தனி ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் வாட்ச் பண்ணி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.